ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு பேபால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் போய் பேபால்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் பேபால் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில். அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்கள் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் நேஷ்னாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறமா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுக்கோங்க. அட்ரஸ் லைனில் உங்கள் ஆதார் கார்டு பார்த்து கரெக்டான அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. சிட்டியில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 பாக்ஸ் இருக்கும், 3 பாக்ஸும் கிளிக் பண்ணி அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் உங்கள் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்கள் டெபிட் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்பர் டைப் பண்ண உடனே உங்கள் கார்டு டைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறமா உங்கள் டெபிட் கார்டில் உள்ள எக்ஸ்பிரி டேட் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா செக்யூரிட்டி கோட் பின்னாடி இருக்கும் 3 நம்பர், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பில்லிங் அட்ரஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறமா லிங்க் கார்டு கொடுத்துக்கோங்க. அப்புறமா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா உங்கள் டெபிட் கார்டு கன்ஃபார்ம் வந்துடும், அதில் நீங்கள் டன் கொடுத்துக்கோங்க. அப்புறமா அடுத்த பேஜில் கோ டு யுவர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேபாலோட ஹோம் பேஜ் வந்துடும். உங்கள் அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவ் ஆகிடும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.